தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவும் காத்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த கனமழை பதிவாகும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழை இருக்கும், எங்கெங்கெல்லாம் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவும் இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க யாராச்சும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இது ஏதோ புத்தாண்டு நாட்கள் மட்டும் மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த தேதிகள்ல நமக்கு கனமழை இருக்குங்கிற ஒவ்வொரு அறிவிப்புகளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெளியாகி கொண்டே இருக்கும். இப்போ ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம மழை சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக மழை உண்டு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம அறிவிக்கிறோம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்கள். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக காணப்படும். அதே மாதிரி அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் தீவிரமாக இருக்கும். ஏன்னா இப்போ இத்தனை நாட்கள் நமக்கு சென்னை பகுதிகளில் விட்டு விட்டு மழை வந்து கொண்டே இருந்தது. இனி வரும் நாட்கள் லேசான மழை அதிகபட்சம் பெய்யலாம். மற்றபடி நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல வெயிலுடைய தாக்கமும் அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு இல்லை. இயல்பான ஒரு சூழ்நிலை தான் வட தமிழக கடலோர மாவட்டத்தில். அப்போ எங்கே தாங்க நமக்கு கனமழை ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். தென் மாவட்டங்கள். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி மற்றும் தேனி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வீச வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சில பகுதிகளில் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. நிறைய பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று வீசி வருகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மழையும் இருக்கும். அதே மாதிரி கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதுமாகவே, அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. விட்டு விட்டு கனமழை இருக்கும். ஏன்னா சில பேர் நாள் முழுவதும் கனமழை தென் மாவட்டத்தில் இருக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நாள் முழுவதும் கனமழை கிடையாது. கொஞ்ச நேரம் நல்ல ஒரு கனமழை கிடைக்கும், மறுபடியும் ஓய்வு கொடுக்கும், மீண்டுமாக நமக்கு மழை தொடங்கி பதிவாக வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக அந்த கனமழையினுடைய தீவிரம் இந்த 4 மாவட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி இந்த 4 மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. இடைவிடாத மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் எதிர்பார்க்க முடியும். விட்டு விட்டு பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டத்தில் லேசான மழை மற்றும் சாரல் மழையாக இருந்தாலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழையாக நமக்கு கொட்டி தீர்க்கும். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களிலும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். பெருமளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் மிக அதிக மழை கிடையாது. ஆனால் கன்னியாகுமரியில் சூறாவளி காற்று பயங்கரமாக இருக்கும். 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நாளைய தினங்களில் வீச வாய்ப்பு. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் அதிகமாக, தரை காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். புயல் காற்று கிடையாது, இது தரை காற்றுன்னு சொல்லுவோம். தரை காற்று அப்படிங்கிறது அது மணிக்கு 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக வீசக்கூடும். ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான எச்சரிக்கை தொடர்ந்து இருக்கு. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான். நாகப்பட்டினத்தில் இதுக்கப்புறம் நம்ம வார்னிங் கொடுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. நாகப்பட்டினத்தில் கொடுத்த வார்னிங் நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் மழை இருக்காது. அப்படியே மழை வந்தாலும் மிதமான மழை மட்டும்தான். டெல்டா மாவட்டத்திற்கு இனி எந்த எச்சரிக்கையும் கிடையாது. டெல்டா மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும்.
டெல்டா மாவட்டத்திற்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் தேவையில்லை. எந்த ஒரு கனமழையும் பதிவாக போறதும் இல்லை. மிதமான மழை அல்லது சாரல் மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு இயல்பு வாழ்க்கையும் டெல்டாவில் பாதிக்கப்படாது. அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நாளுக்கு நாள் பனிப்பொழிவு அதிகமாகிட்டே போகுது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நமக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது. டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லை, அதே மாதிரி உள் மாவட்டங்கள். ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் சில பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரிக்க காரணம் மழை கிடையாது. ஏன்னா மழை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இனிமேல் டெல்டாவிலையும் பனிப்பொழிவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இல்லாமல் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு அதிகரிக்கும். வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை. மற்ற இடங்களில் பனிப்பொழிவு மட்டும்தான். தேனி மாவட்டங்கள், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பெரிய குளத்தில் மிதமான மழையும். தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மட்டும் மிதமான மழை உண்டு. தென்காசியில் கனமழை அதிகமாகவே இருக்கும். தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே ஜனவரி 1ஆம் தேதி முடிகிற வரைக்கும், நாளை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கனமழைங்கிறது தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டங்கள் இடைவிடாத மழை பொழிவு மிதமான மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அதனால் சென்னை பகுதிகளுக்கெல்லாம் அடுத்த மழை வரும்போது உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெளிவாகவும் விரிவாகவும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் தீவிரமடையும். பொங்கல் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குங்க. வருகிற பொங்கல் தினத்தன்றும் மழை பொழிவு சில மாவட்டங்களில் பதிவாக போகுது. அது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குங்கிறத உங்களுக்கு நாளைய தினத்தில் கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம். பொங்கல் நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பதிவாகும். குறிப்பாக ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 15 தேதிகளுக்குள்ள இந்த நாட்களிலும் பரவலாக நமக்கு கடலோர மாவட்டங்களில் மழை அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே இது போன்ற எந்தெந்த தேதிகளில் நீங்கள் மழை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பார்க்கலாம். மெம்பர்ஷிப்பாகவும் நிறைய பேர் சூப்பர் சேட் மூலிமா நிறைய பேர் வந்து சேட்டில் கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க. உங்களுக்கு எல்லா மாவட்டங்கள் பற்றியும் உங்களுக்கு இதில் மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனல் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகியிருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். மழை காலங்கள், குளிர்காலங்கள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுடைய எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லேயுமே போயிட்டுருக்கு. பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.